ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம கிரேசி பியூட்டிஃபுல் யூ அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன் மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்லயே கார் ரேஸ்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்த காமிக்கிறாங்க. அங்க மார்க்கஸ்ன்னு ஒரு பையன் சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகாத, இங்க ஒரு செம்ம சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், இப்ப எனக்கு அவசர வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு ஏறும்போது அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு நம்ம தான் ஜெயிப்போம்னு ஒரு கேங் வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கார் ஃபாஸ்டா வருது. அந்த காரை விட்டு ஒரு பொண்ணு சீனா இறங்குறா. அவளை பார்த்ததும் மார்க்கஸ் டோட்டல் ஃபிளாட். இவங்க தான் நம்ம மூவியோட ஹீரோயின். அவங்களோட நேம் ஜாக்கி. அப்படி என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கஸோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஜாக்கிக்கும் கார் ரேஸ் தான் வைக்க போறாங்க. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஆர்வமே. அப்படி அந்த ரேஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. ஜாக்கி தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. பட் ரோட்ல நடுவுல டாக் இருந்ததுனால சைட்ல எடுத்து மரத்துல மோதிடுறாங்க. இதனால ஜாக்கிய அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜாக்கிய ஜெயில போட்டுதான் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அவசரமா கிளம்பி வராங்க. ஆனா அதை பத்தில ஜாக்கி கவலைப்படுற மாதிரி இல்ல, ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க போனை வச்சு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதா, அவ வந்துட்டு நம்மளோட பொண்ணு, நீங்க உடனே வெளியில எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்கியோட அம்மா. ஆனா ஜாக்கியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவளை இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன், அவ எப்பயும் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறான், மத்தவங்களை பத்திலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறா, சோ அவ ஜெயில இருந்தாதான் புத்தி வரும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி செம்மையா கத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், பட் வந்து டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. ஜாக்கிக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஜாக்கியோட அம்மா கூட வளர்றாங்க, ஜாக்கி வந்து அவங்க அப்பா கூட இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஜாக்கிக்கு யாரை பற்றியும் கவலையே கிடையாது. நீங்கள் மட்டும் அண்ணனை கூப்பிட்டுட்டீங்கல்ல, என்னை மட்டும் விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே கோவம். அடுத்தது இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்றதுனால அவங்க அப்பா மேலே கோவம். இதனால தான் வந்து யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஹீரோயின். ஸோ அதனால ஜாக்கி வந்துட்டு ஜெயிலெலாம் இருக்க வேணாம், மெடிக்கல் கேம்ப் இருக்குது, அங்கே வந்துட்டு சில வாலண்டியர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க, அந்த வாலண்டியராக வந்து ஜாக்கி வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜாக்கி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி, இந்த மெடிக்கல் கேம்புக்கு மட்டும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டில் ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஒரு கார் வந்துடுது. ஹீரோயினோட அம்மா தான் வந்துட்டு இவங்களை பிக் பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஜாக்கியை பிக் பண்ண வந்தது யாருன்னு பார்த்தா ஜாக்கியோட அண்ணா தான். சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கே இல்லை. சிஸ்டர் கூட எப்படியாச்சும் அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ட்ரை பண்ணாலும் பேசுறதுக்கு ஜாக்கி வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும் போது எனக்கு அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி வந்து கீழே இறங்கிடுறாங்க. டேய் நான் இங்க வந்துட்டேன், நீ எங்க இருக்க, சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவரும் ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த மார்க்கெட் சைட்ல. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்பொழுதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலையோரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாக்கியை பார்த்துட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஹீரோயின் பேசிட்டு இருந்த போனை புடுங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவன் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க ஜாக்கியும் அந்த திருடனை புடிச்சிட்டாங்க. இருந்தாலும் பின்னாடியே வந்து ஹீரோ ஓடி வந்து ஜாக்கியை தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அந்த திருடனை சேஸ் பண்ணி பிடிச்சி ஃபோனை வாங்குறாங்க. நம்ம ஹீரோவோட நேம் வந்துட்டு கைகோ. சரி இங்கே இருந்தா நம்ம அண்ணன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி வந்து கைகோ கூடவே வந்து ஜீப்ல போறாங்க. நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், ஆனா பஸ் ஸ்டாப்ல மட்டும் நீ இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி. சரி இவனும் நம்மள பஸ் ஸ்டாப்ல தான் இறக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி நம்பி ஜாக்கி வர இவன் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். சரி ஏன் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாக்கி கேட்கும்போது அதுவா, அது வந்து டாப் சீக்ரெட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஜாக்கி பயந்துட்டு ஜீப்பை விட்டு இறங்கி ஓடி போறாங்க. இவங்க இப்படி ஓடுறத பார்த்ததும் கைகோவும் ஜாக்கி பின்னாடியே சேஸ் பண்ணி ஓடி போய் அவளை பிடிச்சி ஒரே கையால குண்டுகட்டா தூக்கிட்டு உள்ள வந்து விடுறாங்க. உள்ள வந்து சோஃபால போட்டதும் என்னை பத்தி உனக்கு தெரியாது, என்னை ஒழுங்கு மரியாதையே விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்கியோட அம்மா வந்ததும் தான் இவங்க காமாவே ஆகுறாங்க. ஆக்சுவலா போன்ல பேசிட்டு வந்திருப்பாங்கல்ல கைகோ, அது வந்துட்டு இவங்களோட அம்மா கிட்ட தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. அவங்க போட்டோவா அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை வச்சுதான் கரெக்டா கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க கைகோ வந்துட்டு இந்த ஊரோட மேயரோட பையன். ஜாக்கிக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்கே உக்காந்துட்டு இருக்கும்போது லக்கேஜ்லாம் எடுத்துட்டு கைகோ வராங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு கயிறு இருக்கும், அதை தெரியாமல் எடுத்துட்டு ஜாக்கி போய் கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க. டோர் லாக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கி வந்துட்டு கைகோ கிட்ட வராங்க.
ஏன் கிட்ட வர? என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்துட்டே நின்னுட்டு இருக்கும்போது, ஜாக்கி உடனே கைகோவ பெட்ல தள்ளி விட்டுட்டு அவங்களோட கைய வந்து கட்டிடுறாங்க. "ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி கைகோ கேட்கும்போது, "இரு இரு நான் சொல்றேன்" அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்தது பிளைண்ட் ஃபோல்ட் மாஸ்க் எடுத்தும் போட்டு விடுறாங்க. "நீ கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்" அப்படின்ற மாதிரி ஜாக்கி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே பேக் எல்லாம் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கைகோ என்ன சொல்றானா, "நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்கியும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. கைகோ கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு, "ஜாக்கி ஜாக்கி" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு சத்தமும் இல்ல. அதுக்கப்புறம் தான் எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிறாரு. ஜாக்கியும் அங்க இருந்து ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஜீப்ல இருந்து ஒரு குட்டி பையன் எழுஞ்சிக்கிறான். அந்த குட்டி பையனும் என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறதுனால அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த பையன் வந்துட்டு ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜாக்கியும் பாவப்பட்டு அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா கைகோவுமே வந்துடுறாங்க. வந்து இவளையும் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அந்த ஹாஸ்டலுக்கே. அப்புறம் கைகோட அம்மா வந்துட்டு ஜெயில்ல இருக்காங்க. இவங்க கேம்பிளிங் பண்ணி உள்ள போயிட்டாங்க. ஸோ கைகோ தான் கூப்பிட்டுட்டே வராங்க. கைகோக்கு வந்துட்டு அவங்களோட பசங்களை பத்தின கவலையே இல்லை. அவங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஈவினிங் வந்துட்டு மேயர் வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கும். அதுக்காக ஜாக்கியை வந்துட்டு கைகோ கூப்பிட்டுட்டு போறாங்க. அங்க போனா அங்க மெய்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் வந்து கைகோ ஜாலியா பேசுறாங்க. அப்புறம் கைகோக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. பட் ஆனா அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆக்சுவலா அவங்களோட செகண்ட் மாமோட பொண்ணு தான். கைகோட அப்பா இருக்காருல்ல மேயர், அவங்க வந்துட்டு கைகோட அம்மா கூட பிரிஞ்சுட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஜாக்கியோட அம்மா டாக்டர் தானே, அவங்க கிட்ட வந்து மேயர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜாக்கியுமே வந்து இன்ட்ரோ பண்றாங்க. இந்த மேயரோட பையன் தான் கைகோ. இருந்தாலும் கைகோ வந்துட்டு இவங்கள மேயர் மேயர்ன்னு தான் கூப்பிடுவான், அப்பான்லாம் கூப்பிடவே மாட்டான். அதே மாதிரி இந்த மேயர் இருக்காங்கல்ல, இவங்களும் வந்து தன்னோட பையன் மாதிரி கைகோவை நினைக்க மாட்டாங்க. ஏதாவது எடுபிடி வேலை இந்த மாதிரி தான் பண்ண வைப்பாங்க. இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைகோ வந்துட்டு அவங்களோட பிரதர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் வந்து மார்க்கஸ். ஃபர்ஸ்ட் சீன்ல கூட பார்த்துருப்போம்ல, ஜாக்கியை பார்த்து ஃபிளாட் ஆகிருவாங்கல்ல, அவங்க தான். மார்க்கஸ்மே வந்துட்டு ஜாக்கியை பார்ப்பாங்க. பட் ஜாக்கி வந்து அவ்வளவா மார்க்கஸ் கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா மார்க்கஸ்க்கு ஜாக்கியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் கைகோவும் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த சப்பி பையனும் குட்டி பையனும் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்து வீட்டு பையன். இருந்தாலும் கைகோ வந்து அவங்கள சொந்த பிரதர் மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் கைகோக்கு ஒரு சிஸ்டருமே இருக்காங்க. அடுத்தது ஜாக்கியோட அம்மா வந்துட்டு ஜாக்கி கிட்ட பேசுவாங்க. "நீ வந்துட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோ. அப்படி நீ மட்டும் ஜாயின் பண்ணி இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நான் உன்னை அப்ராட்க்கு அனுப்புகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு நல்ல டீலாக இருக்கே, ஓகே அப்போ டீல் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப் போகிறதுக்காக எல்லாருமே வந்து ஜீப்பில் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஜாக்கியை வந்து கைகோ ஃபோட்டோ எடுத்து அவங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டு, "உன்னோட இடத்த நீ லைக் பண்ணிக்கோ, அதே மாதிரி நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன், நீனும் என்னை திரும்பவும் ஃபாலோ பண்ணிவிடு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜாக்கி அதை எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அந்த மெடிக்கல் கேம்பில் ஜாக்கி வந்துட்டு அந்த வாலண்டியர் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அது எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். அப்புறம் இவ ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைகோ வந்துட்டு ஜாக்கியோட கையும் அவருடைய கையுமே வந்து ஹேண்ட் கஃப் போட்டுடுறாங்க. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு ஜாக்கி பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஆர்வப்பட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுச்சிக்கிறாங்க. "அப்பா ஹேண்ட் கஃப் போட்டது தப்பா போச்சு" அப்படிங்கிற மாதிரி கைகோவுமே யோசிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நடு காட்டில் வந்துட்டு வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. "இப்பயாச்சும் இந்த ஹேண்ட் கஃப் எடுத்து விட" அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா நீ தப்பிச்சு போயிடுவா அப்படின்றாங்க. "அடே லூசாடா நீ, இங்கேருந்து எப்படா தப்பிக்க முடியும்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கேட்குறாங்க. ஸோ அதனால கைகோவும் அவுத்து விட்டுடுறாங்க. இந்த ஜீப் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கூட 2 பேர் இருக்காங்க. பேலன்ஸ் இவங்க 3 பேர் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மெடிக்கல் கேம்ப் வந்துட்டு ஏதோ மலை மேலே இருக்கா. ஜாக்கியால் நடக்கவே முடியல. பேக் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க, பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பேக் எல்லாத்தையுமே வந்துட்டு கைகோ எடுத்துக்கிட்டு ஜாக்கியை உப்பு மூட்டை தூக்கி ஒரு வழியா மேல இருக்க கிராமத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கிராமத்துக்கு வந்ததும் எல்லா சின்ன பசங்களும் கைகோ கிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜாக்கிக்கு தேவையான ரூமையும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக 2 குட்டி
குட்டி பசங்களையும் விட்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல ஜாக்கிக்கு தூக்கமே வரல. எப்படிதான் புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால லேப் எடுத்து வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே குளிக்கிறதுக்காக போறாங்க. அங்க வந்துட்டு ஒரே ஒரு மக் தான் எடுத்து தலையில ஊத்துறாங்க. அப்படியே ஆன்னு கத்துறாங்க. சுத்தி இருந்த எல்லாருமே வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஜாக்கி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் வந்துட்டு கைகோக்கு ஸ்பைடர்னா பயம் அப்படிங்கிறது தெரியுது. இதை ஜாக்கி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாஷ்ரூம்ல இருக்கும்போது ஸ்பைடர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைடர் எடுத்து கைகோவோட பேண்ட்ல போட்டுடுறாங்க. அதுல ஸ்பைடர் இருந்ததுனால கத்திக்கிட்டே வெளியில வந்துட்டு அந்த பேண்ட்டை தூரம் போடுறாங்க. அந்த பேண்ட் என்னடானா நெருப்புல விழுந்துருச்சு. இதை பார்த்து சுத்தி இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜாக்கி வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த நைட் வந்துட்டு அங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக் வருது. ஏதோ சிட்டியில் இருந்தவங்க வந்துட்டு வில்லேஜில் இருக்க ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, எதனால அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க ஜாக்கி. இதெல்லாமே வந்துட்டு கைகவும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா லவ். அவங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ணாங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காலையில ஜாக்கி பண்ண விஷயத்தினால இன்னமும் வந்து கைகோ வந்து ஜாக்கி கிட்ட பேசல. நெக்ஸ்ட் டைம் மெடிக்கல் கேம்ப்காக அவங்களோட அம்மா அப்புறம் கூட சில பேர் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜாக்கி எல்லாத்தையுமே வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்கியோட அம்மாவும் வந்துட்டு ஒரு குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு ஜாக்கி ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி வேற எங்கேயாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட கண்ணை அங்கேயே தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு குட்டி பொண்ணும் நான் கையை வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஜாக்கியோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜாக்கிக்கு வந்து அழுகிய கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஜாக்கி வந்துட்டு அவங்க அப்பா கூட தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட அம்மாவோட பாசம் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு கைகோவுமே நோட் பண்ணிடுறாங்க. இவ இப்படி அழுகிறத பார்த்ததும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு ஜாக்கி நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போறாங்க. பின்னாடி கைகோவுமே போறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அம்மா சொல்லும்போது, நான் நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும் நான் நல்லாவே இல்லை. சின்ன வயசுல என்னோட அண்ணனை கூப்பிட்டுட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க வருவீங்கன்னு எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்க பக்கத்துல இருக்கிறது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. மற்ற பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு கேரிங்கா நடந்துக்கிறீங்க, ஆனா என்ன மட்டும் அப்படியே விட்டுட்டீங்கல்ல. உங்களோட பொண்ணை விடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என்னதான் நான் உன்னோட அண்ணனை கூப்பிட்டாலும் எனக்கு உன் மேல லவ் இருக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஜாக்கி கேட்குற மாதிரி இல்லை. நீங்க ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க, என்னை எதுக்கு விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வேற சாய்ஸே இல்லை. உன்னோட அண்ணனை சூஸ் பண்ணணுமா உன்னை சூஸ் பண்ணணுமான்ற நிலைமை வந்தப்போ உன்னோட அண்ணனை நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா உன்னை கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் உன்னோட அப்பா தான் உன்னை என்கிட்ட விடவே இல்லை. நான் எப்போல்லாம் வீட்டுக்கு போகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரையும் வரலை. நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லா பார்ட்டிக்குமே வந்துட்டு எல்லாரும் அவங்க அம்மா கூட தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்கலை. எனக்கு உடம்பு சரியில்லாத போது கூட நீங்கள் வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரவே இல்லை. ப்ளீஸ்மா, நான் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ண உன்னை கூப்பிடணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியவே இல்லை. ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு, சாரி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லாத போது வலி இருந்தது தான், ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இப்போ இருக்கும்போது எனக்கு இன்னும் வலிக்குது. நீங்கள் சாரி கேட்டுட்டீங்க, ஆனால் எப்படி மன்னிக்கணும்னு எனக்கு யாருமே சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு கைகோ பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்கி போனதும் பின்னாடியே கைகோ போயிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் இவங்க 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ கைகோவும் வந்துட்டு ஜாக்கியை பேசி எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. கைகோ ஜாக்கி இவங்க 2 பேருமே வந்து சேம் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. 2 பேருக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. இப்போ ஜாக்கிக்கு வந்துட்டு கைகோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஃபேஸ்புக்ல மறக்காம திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கைகோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்து ஜாக்கி சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த வில்லேஜ்ல கைகோ இருக்காங்க. ஒரு வழியா ஜாக்கியுமே வந்துட்டாங்க. கோச்சிட்டு போனவ திரும்பவும் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் ஹாப்பி. அந்த 2 குட்டி பசங்களும் இன்னும் ஹாப்பி. இதுக்கு முன்னாடி ஜாக்கி அந்த ஹட்ல இருக்கும்போது தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா, ஸோ இப்போ வந்துட்டு பெட்ஷீட்டை அவங்க 2 பேருக்கும் போத்தி விட்டுட்டு தூங்குறாங்க. ஜாக்கி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜாக்கியும் எல்லா வாலண்டியர்ஸும் போட்டுட்டு இருக்க டிஷர்ட்டே போட்டுட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஜாக்கி டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டாங்கன்றது நமக்கு புரியுது. அப்புறம் ஜாக்கி வந்து எல்லாரையும் போட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. யார் வீட்லயுமே வந்துட்டு தனியா ஒரு ஃபேமிலி போட்டோ இல்ல அப்படின்ற மாதிரி. ஜாக்கியும் அவங்க கிட்ட ஃபேமிலி பிக்சரே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேல வந்து கிடைக்கிற டைம் எல்லாம் ஒரு ஃபேமிலிக்கா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி போட்டோவா இருக்கணும்ல அதுக்காக. அப்புறம் அங்க இருக்க ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு கைகோ வந்து ஜாக்கியை கூப்பிட்டுட்டு போறாங்க. ஜாக்கிக்கு இங்க வந்ததுல செம்ம ஹாப்பி, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த நைட்ல பார்ட்டி வைப்பாங்களா, அப்படிலாம் வைக்கும்போது ஜாக்கி சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து எல்லார் கூடயும் மிங்கிள் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கி அப்புறம் கைகோ இவங்க 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடுறது, பசங்க கூட விளையாடுறது, போட்டோ எடுக்கிறது, ஹக் பண்றது, ஜாலியா விளையாடுறது இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது கைகோ ஜாக்கியை தூக்க இவங்க 2 பேரும் அந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு நடத்துங்க நான் உங்களை போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி டேஸ் போயிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. கைகோ வந்துட்டு ஜாக்கியை லாக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு போகும்போது கைகோ உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கி சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டைலாக் என்னன்னு தெரியுதா? பெட்ல இருக்கும்போது கைகோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான். நீ மறந்துட்டல்ல, கேட்கலன்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரே எம்பாரசிங் ஆகுறாங்க. எல்லாருக்கும் குரூப் போட்டோஸ் எடுக்கிறாங்க. இவங்களும் ஃபேமிலியா எடுக்கணும்ல, ஸோ அதனால இவங்க 3 பேரும் நின்று ஃபேமிலியா போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து மார்க்கஸ் வராங்க. கைகோவோட பிரதர். மார்க்கஸை பார்த்ததும் கைகோவுக்கு செம்ம ஹாப்பி. அப்புறம் மார்க்கஸ் என்ன பண்ணுறான்னா, கைகோவும் ஜாக்கியும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைகோவுக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லி அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அதே போல் மேயரோட வீட்லேயுமே வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி தான் எடுப்பாங்க. அப்போ மார்க்கஸும் கைகோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. மார்க்கஸ் வந்துட்டு கைகோ கிட்ட உனக்கு ஜாக்கியை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக போயிடுவாங்க. ஆனால் இங்கே கைகோக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். கைகோ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து அவன் தம்பிக்காக விட்டு கொடுப்பான். ஆனால் ஜாக்கியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டுருப்பாங்க. இவங்களோட மெடிக்கல் கேம்ப்புமே முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்ட்டி வைக்கிறாங்க நைட்டு. அந்த பார்ட்டி கடைசியில் நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க பிரின்ஸாக இருக்கணும், யாராச்சும் ஒருத்தவங்க பிரின்சஸாக இருக்கணும். பிரின்சஸ் வந்துட்டு நடுவில் இருப்பாங்க, பிரின்ஸ் வந்துட்டு வெளியில் இருப்பாங்க. பிரின்சஸ் கிட்ட வந்து பிரின்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்க எல்லாருமே வந்து தடுப்பாங்க. இதுதான் கேம். இதில் வந்துட்டு பிரின்சஸ் வந்துட்டு ஜாக்கி, பிரின்ஸ் வந்துட்டு மார்க்கஸ் வெளியில் போய் நின்றுக்கிட்டாங்க. அப்படி மார்க்கஸ் வந்துட்டு ஜாக்கியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கஸ் விடுற மாதிரி இல்லை, ஜாக்கியோட கையை பிடிச்சிடுறாங்க. மார்க்கஸ் வந்துட்டு ஜாக்கியோட கையை பிடிச்சி இழுக்க பின்னாடி இருந்து கைகோ வந்துட்டு ஜாக்கியை பிடிச்சி இழுக்க கடைசியில் கைகோ மேலே தான் வந்து ஜாக்கி விழுறாங்க. இந்த கேமில் வந்துட்டு மார்க்கஸ் தோத்துடுறாங்க, கைகோ தான் வின் பண்ணிடுறாங்க. கைகோக்கும் ஜாக்கிக்கும் வந்து நல்ல பாண்டிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து தூரத்துல இருந்து கைகோவோட அப்பா அம்மா அப்புறம் ஜாக்கியோட அம்மா 3 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கஸோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கைகோவை தனியா கூப்பிட்டு வச்சு இன்டைரக்டா சொல்றாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு, மார்க்கஸ்க்கு என்ன தகுதி இருக்கு, நீ எதுக்கு ஜாக்கி மேல ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்றாங்க. ஜாக்கி வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. கைகோ தான் நம்மளை கூப்பிட்டுட்டு போக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிட்டு இருக்கும்போது டோர் பெல் வேற அடிக்கும். அங்க போயிட்டு பார்த்தா மார்க்கஸ் தான் இருக்காங்க. மார்க்கஸ் என்ன சொல்றான்னா, கைகோ தான் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ண உன்னை பிக் பண்ண சொல்லி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல கூட ஜாக்கி வந்துட்டு பின்னாடி கைகோவை தான் தேடிட்டு இருக்காங்க, கைகோ எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடமே வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது கைகோ இன்னும் வரலையா, நான் வந்திருப்பான்ல நினைச்சேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு மார்க்கஸுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்க்கஸ் வந்துட்டு ஜாக்கியை ட்ராப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. கையை பிடிச்சி நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதே ஜாக்கிக்கு புரிஞ்சிடுச்சு ப்ரப்போஸ் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இதனால சாரி மார்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுடுறாங்க. இதனால வந்து மார்க்கஸும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அது கைகோ தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. அந்த மேரேஜ்க்கு கைகோ வராததுனால கைகோ வீட்டுக்கு ஜாக்கியே வந்துடுறாங்க. ஜாக்கி வந்து கைகோ கிட்ட நார்மலா பேசுறாங்க. ஆனா கைகோ வந்துட்டு அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்கிக்கு நல்லா புரிஞ்சிடுது, இதெல்லாம் மார்க்கஸ்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கைகோவுமே ஆமா என்னை மன்னிச்சிடு, மார்க்கஸ்க்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத நிறுத்து, உன்னை பற்றி நீ யோசி. இல்லை இல்லை என்னோட பிரதர்க்காக தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகோ சொல்கிறாங்க. அன்னைக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அம்மா என்ன வேணான்னு சொல்லிட்டு என்னோட அண்ணனை கூப்பிட்டுட்டு போனாங்க. அதே மாதிரி உன்னோட பிரதர்க்காக நீ என்ன விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் என்ன நீ தொடாத கைகோ,
எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்ல. நீ ஃபர்ஸ்ட்டு உன்ன பத்தி யோசி கைக்கோ. அடுத்தது தான் வந்து மத்தவங்கள பத்தி நீ யோசிக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜாக்கி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மார்க்கஸ் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கைக்கோவும் ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்றத தடுக்கும்போது, உன்கிட்ட நான் திரும்பவும் தோத்துட்டேன். அவளுக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. நீ தான் ஹேண்ட்ஸமா இருக்க. நீ வந்து எல்லார்கிட்டயும் கைண்டா நடந்துக்கிற. நீ எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க. அதனால தான் உன்ன புடிச்சிருக்கு. என்ன வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் வந்து கைகோ கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு கைகோ வந்து தடுக்க தான் பார்க்குறாங்க. எப்படியாச்சும் மார்க்கஸை கண்ட்ரோல் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த சவுண்டு கேட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. வந்து கைகோ மேலே தான் தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல நீ என்னோட வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கைகோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? நான் வந்து எல்லாமே இவனுக்காக தான் பண்ணுறேன். இவன் எது கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். எனக்கு பிடிச்சதா இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நான் உனக்கு கொடுத்துருவேன்ல. நான் கூட எதிர்பார்க்க மாட்டேன் எதையுமே. நல்லா யோசிச்சு பாரு. இந்த விஷயம் மட்டும்தானே எனக்காக நான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நீ வேற ஆசைப்பட்டுட்ட. ஆனால் எனக்காகவும் பண்ணிக்க முடியல. நீ என்ன எப்படி நினைக்கிறல்ல எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை என்னோட சொந்த தம்பி மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, மேயர் நானும் உங்கள் பையன்தான், எனக்காகவும் நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கிளம்பிடுறாங்க. இப்போ கைகோவை வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்களோட அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கைகோ வந்து உள்ள கிச்சன் ரூம்ல நின்று அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதையுமே கேர் பண்ணிக்காத அம்மாவாக தான் இருந்தாங்க. பட் கைகோ இப்படி ஃபீல் பண்ணுறதுனால இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்கியும் அவங்களோட அம்மாவும் வந்து தனியாக பேசிக்கிறாங்க. இப்போ என்னால் கைகோவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. அவன் ஏன் இப்படிப்பட்ட சாய்ஸ் எடுத்தான்னு எனக்கு புரியுது. இவன் இப்படி சாய்ஸ் எடுத்தாலுமே அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதே மாதிரி தானே நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்க என்ன சூஸ் பண்ணாதப்போ. கிட்டத்தட்ட உங்களோட சிச்சுவேஷனும் கைகோட சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இத்தனை வருஷமா நான் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜெல் ஆகிடுறாங்க. கடைசியா ஜாக்கியும் அந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைமும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மேயரும் வந்து கைகோவை கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன நடந்ததோ எல்லாத்துக்கும் மன்னிச்சிடு. நீயும் எனக்கு பையன்தான். உன் பக்கமும் நான் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படியோ விட்டுரு. இதுக்கப்புறம் நான் உனக்கு நல்ல அப்பாவா இருப்பேன். உன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்னை மேயர்ன்னுலாம் கூப்பிட வேண்டாம், அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. கைகோக்கு இதுக்கப்புறம் தான் செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்பா அப்படின்னு சொல்லி இதுவரையும் கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. இப்போதான் வந்து கூப்பிட போறாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க கைகோ. என்னதான் கைகோவும் மார்க்கஸும் சண்டை போட்டிருந்தாலும் கைகோ வந்துட்டு மார்க்கஸ்ட்ட எப்பயும் போல தான் பேசுறாங்க. இது வந்து ஜாக்கி உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்னா ஃபோட்டோ ஃப்ரேம். இவங்க 2 பேருமே வந்து ஒண்ணா இருக்கிற மாதிரி. அதை பார்த்து மார்க்கஸ் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் போட்டோ கேலரி எடுத்ததா காமிக்கிறாங்க. ஜாக்கி போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ கூடவே வந்து பிரதருமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல, இப்போ வந்து நார்மல் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜாக்கி வந்து ஒரு பிளேஸ் அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பிளேஸ்ல வந்துட்டு கைக்கோ அந்த 2 குட்டி பசங்க போட்டோ ஃப்ரேமை வச்சு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்கியை நினைச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கஸ் வராங்க. அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நார்மலா பேசுறாங்க. இந்த புடி இந்த ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா ஏன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க 3 பேரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கேலரி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஜாக்கியோட அப்பாவுமே வராங்க. சரி நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ராட் போக போறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் அப்ராட்லாம் போக போறது இல்லை, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது ஜாக்கியோட அப்பாவுக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அரகண்டா இருந்தாலே இப்போ எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவங்களோட அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. சரி வாங்க நம்மளும் ஒரு ஃபேமிலி செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மார்க்கஸ் வந்துட்டு ஜாக்கியும் கைக்கும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ கைக்கோ வந்து ஜாக்கிக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து குவாசன் ஏவ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நானும் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க. ஜாக்கிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. 2 பேருமே அவசர அவசரமா காரை விட்டு இறங்கி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ எங்கன்னு தெரியாததுனால கைகோ வந்துட்டு ஸ்டெப் மேல ஏறிட்டு நான் இங்கதான் இருக்கேன் மேலே பாரு, நான் கை காமிக்கிறேன் தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லி பொக்கேவை தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கை காமிச்சிட்டு என்ன கை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேரும் பார்த்துட்டாங்க.
பார்த்துட்டு கை காமிச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மாதிரி ஹீரோவோட ஃபோனை வந்து யாரோ திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கவன அவசர அவசரமா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கைக்கோ பொக்கேவெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வழியா மாட்டிடுறான். அதுக்கப்புறமா ஃபோனை வாங்கிட்டு டேய் போடா அவசரம் புரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காதுல வைக்கிறாங்க. ஜாக்கியும் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணதும் கைகோ வந்துட்டு ஜாக்கி கிட்ட எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ என்னோட பேபியா வாழ்க்கை ஃபுல்லா இருப்பியா, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையாதான் சொல்றியா, என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது கைகோ பொக்கே வந்து ஜாக்கி கிட்ட கொடுத்துட்டு 2 பேர் கையிலயும் ஹேண்ட் கஃப் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பிரிய மாட்டோம், நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வராங்க. அப்போ வந்துட்டு ஜாக்கி நீ வந்து ஷையான பாய்ன்னு நினைச்சேன், பட் இங்க எல்லாருமே இருக்காங்க, கிஸ் பண்ண வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் கிடையாது, எவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, கைகோ ஐ லவ் யூ கைகோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சொல்றாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்றத வந்துட்டு அந்த 2 குட்டி பசங்களும் பாக்குறாங்க. அவங்க கண்ணை மூடிட்டு மார்க்கஸ் வந்துட்டு இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் கூட்டு போறாங்க. ஜாக்கி அப்புறம் கைகோ 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. இந்த மூவி எப்படி இருக்கு, இதை பார்த்ததை என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மூவி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க, அப்படியே ஷேர் பண்ணாலும் தப்பு கிடையாது. சரி ஓகே பாய், நெக்ஸ்ட் மூவில நான் மீட் பண்றேன். பாய் டாடா.